அண்மை செய்தி ஒன்று விளைவிக்கிறது. வங்கக்கடலில் நிலை வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இது மேலும் புயலாக வலுப்பெறும் என்பதனால் சுமார் 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் பாதிப்பு அதிகம் இல்லாததால் இது இலங்கை திருகோணமலையிடையே கரையை கடக்கும் என்று சில மாதிரிகள் காட்டுகிறது. இது ஜனவரி 10 சனிக்கிழமையன்று வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி இலங்கையை ஒட்டி சென்றுவிட்டு ஜனவரி 10ஆம் தேதி திருகோணமலையில் கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் அருகே உள்ள திருநெல்வேலி, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் அதி கனமழையும் பதிவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி முதல் 22 மணி நேரத்துக்குள் ஒரு புயலாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது.